உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 38வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உன் கண்ணீரை கண்டேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சோர்ந்து போய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய கண்ணீருக்கு பதிலே இல்லை, நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறேன், உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், பல நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பல பிரச்சனைகள் என் தலைக்கு மேலாய் எழுப்பி கொண்டிருக்கிறது, என்னால அழுகிறதற்கு கூட எனக்கு பலன் இல்லை, அந்த அளவுக்கு நான் அழுதுட்டேன். ஆண்டவர் என் கண்ணீருக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? எனக்கு நான் ஜெபித்த காரியத்துல எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஓ கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் அறைக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற அந்த கண்ணீர், உங்களுடைய ரூம்ல உட்கார்ந்து நீங்கள் வடித்து கொண்டிருக்கிற அந்த கண்ணீர், வேலை ஸ்தலத்துல நீங்கள் போகிற இடத்துல தனிமையில் இருக்கும் பொழுது அதை நினைத்து அழுத கண்ணீரை எல்லாம் நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க கண்ணீருக்கு ஆண்டவர் பலனை கத்தர் கொடுக்க போறார். எதற்காக நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கிறீர்களோ, மனசுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கிறதோ, அதுல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் தரப்போறார். திருமண காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய குடும்ப வாழ்க்கை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயா? அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை கண்டு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? சரீரத்துல இருக்கிற வியாதியின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம் நீ அழுது கொண்டிருக்கிறாயா? அல்லது ஏதோ ஒரு இழப்பு உங்களை அழ வைத்து கொண்டிருக்கிறதா? என்னால இதை மறக்கவே முடியல, நான் எப்படி மறப்பேன்? இந்த இழப்பு என்னை பாதித்து கொண்டிருக்கிறது, என் சரீரத்திலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில என்னை நிலைநடுங்க வைக்கிறது, என்னால வெளியே சொல்ல முடியல, என்னால் அழுகிறதற்கு பலன் இல்லை, அதை நினைக்கும் போதெல்லாம் நான் அழுது விடுகிறேன், என் அறைக்குள்ளே நான் அழுது கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் தேற்றுவேன், உங்களை நான் ஆறுதல் படுத்துவேன், உங்களுடைய அழுகைக்கு பலனை நான் தருவேன், நீ அழாதே. ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிற தகப்பன். பல மனிதர்கள் உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறார்களா? பல காரியங்கள் உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறதா? இன்னைக்கு கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தருவார், ஒரு அற்புதத்தை செய்வார், நீங்க எதிர்பார்த்ததை தருவாரு, உங்களை கைவிட மாட்டாரு. உங்க சோர்வுகளை மாற்றி உங்க கண்ணீரை துடைப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, அநேக காரியங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கண்ணீரை துடைத்து, கண்ணீருக்கு பதிலை கொடுத்து, கண்ணீரை களிப்பாய் மாற்றப்போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் களிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.